நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். தேவர்களும் அசுரர்களும் ஒன்றுபடுவது நல்ல முறையில் தொடங்கி தொடர்வதற்கு முன்பாகவே இறுதி கட்டத்தை நெருங்கி விடுகின்ற நிலை. எத்தனை எடுத்துச் சொல்லியும் கேட்காத பலி மன்னனிடம் சுக்கிராச்சாரியரை சந்தித்து வருவோம் என்று பிரகஸ்பதி சொல்லுகிறார். இதை கண்டு மகாலட்சுமி தேவி சரஸ்வதிக்கு ஆணையிடுகிறார். ஹே வித்யாதேவி சரஸ்வதி, உலக நலனுக்காக தேவாசுரர்கள் இணைவது மிகவும் அவசியம். அதனால் தாம் அசுரகுரு சுக்கிராச்சாரியார் இதயத்தில் வீற்றிருக்க வேண்டும். அதன் மூலம் சுக்கிராச்சாரியார் அசுர நன்மைக்கும் உலக நலனுக்கும் சிறந்த மார்க்கம் ஒன்றை காட்டுவார். ஓம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் ஸ்வாஹா. 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 வாருங்கள். வாருங்கள். வணக்கம் குருதேவா. வாழ்க நீடூழி. வணக்கம் குருதேவா. வர வேண்டும். வணக்கம் குரு பிரகஸ்பதி. வணக்கம் பார்கவரே. வாருங்கள் 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 வாருங்கள். அமருங்கள். பார்கவரே, என்ன இது உபச்சாரம்? அமருங்கள். தாம் எனது வணக்கத்துக்குரியவர் அல்லவா? நீங்கள் அமர்ந்ததும் நான் அமர்கிறேன். தேவேந்திரா, அமர வேண்டும். மன்னவா, நீ வந்து உட்கார். இன்று சொர்க்கம் பாதாளத்திற்கு வந்தது. தேவகுரு வந்ததால் அசுரலோகத்தின் நிலையே உயர்ந்து விட்டது. அசுரலோகம் என்று குறைந்திருந்தது பார்கவரே. இங்கு தாங்கள் இருக்கும் போது குறைகள் தான் நெருங்கி வர துணியுமா? தாம் இங்கு அசுரருக்கு துணை இருக்கையில் குறைகள் தான் ஏது? பார்கவரே, தேவாசுர யுத்தத்தின் விளைவு சங்கடமானது. மன அமைதி இருபுறத்திலும் இல்லை. எனக்கு ஆணையிடுங்கள் பிரகஸ்பதி. தாம் என்ன நினைக்கிறீர்கள், எண்ணுகிறீர்கள், உடனே சொல்லலாம். அசுரலோகமெல்லாம் அதை கேட்க காத்திருக்கிறது. இல்லையா மன்னவா? மன்னிக்க வேண்டும் குருதேவா. தாம் எனக்கு இடும் பணிகளை கண்மணி போல் நினைப்பேன். வந்திருப்பவர் மனதை முற்றிலும் அறியாமல் நெகிழ்ந்த நெஞ்சத்தின் உணர்ச்சி கடங்கி முடிவெடுப்பது உகந்ததா? மன்னா பலி, இதே ஐயப்பாடுகள் முன்பு எனக்கும் இருந்ததுண்டு. உயர்வு தாழ்வு என்னை உறுத்திக் கொண்டிருந்தது. போரால் மட்டும்தான் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியும் என்று நானே நினைத்தேன். மன்னவா, நான் இந்த யஜ்ஞம் செய்ததால் பக்குவ பார்வை கிட்டி உணர்ச்சிகளுக்கு இடம் கொடாமல் இருக்கின்றேன். பாருங்கள் குருதேவா. போதும், நான் அறிவேன். ஏதோ தெய்வீக சக்தியின் கிருபையால் மனதில் இருந்த சந்தேகம், ஆதங்கம் எல்லாம் நீங்கிவிட்டது. சத்தியம் எதுவென்று புரிந்துவிட்டது. நட்பு அன்புடன் சேரும் போதுதான் அமைதி உண்டாகிறது. இது புரிந்தால் அதுவே போதும். குரு பிரகஸ்பதியும் தேவேந்திரனும் நல்லெண்ணத்துடன் வந்திருப்பார்கள் என்றே நினைக்கிறேன். இதற்கு முன்பெல்லாம் தேவேந்திரன் இப்படி வந்ததில்லை. இந்த மனமாற்றம் நல்லதற்கே. குரு ஆச்சாரியரே, தாம் ஞானி. தாம் சொல்வதுதான் சரி. தெளிவாகச் சொன்னீர்கள். நாங்களும் நட்பு உணர்வுடன் சந்திக்க வந்திருப்பதாக. ஆம், உலக நன்மைக்காக நாம் பார்க்கடல் கடைய வேண்டும். இதை தேவர்களும் மனப்பூர்வமாக வரவேற்பார்கள். அதற்காகத்தான் நாங்களும் தேவாசுர நட்பினை வலியுறுத்த இங்கு வந்தோம். நல்ல எண்ணம் தேவகுரு, நல்ல எண்ணம். இன்றைய தேவை சிக்கல்கள் தீர சிறந்ததொரு மார்க்கம் சொல்கிறீர்கள். பார்க்கடல் கடைவது. இதே நல்ல உணர்வுகள் என் மனதிலும் உருவானது குரு சிரேஷ்டா.
பார்க்கடல் கடைவது மூலமாக கடலில் மூழ்கியுள்ள செல்வங்களை வெளிக்கொணர்தல் தேவருக்கும் அசுரருக்கும் இன்னும் மற்றவர்களுக்கும் கூட நல்லதாகவே அமையும். அற்புதமான தொலைநோக்கு. மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இரு பிரிவினரும் இணைந்து செயல்பட்டால் உலகம் நலம் பெறும், உன்னதங்கள் வெளிப்படும், தேவரும் அசுரரும் பயனடைவார்கள். இணைந்த கைகள் சாதனை படைக்காதா? அந்த நம்பிக்கை வைத்துத்தான் நாம் இங்கே இந்த இடத்தில் கைகள் இணைப்பதில் தப்பேதுமில்லையே. மன்னா பலி, நியாயமற்ற ஐயம் உனக்கு புரிகிறது. பூரணமாக நம்பு என்னை. பார்கவன் உள்ளவரை அசுர இனத்திற்கு அநியாயங்கள் நடக்காது. ஏ அரக்கர் வேந்தே, நட்பு வலிமை மிக்கது. அன்பை விட அஸ்திரங்களுக்கு வலிமையே கிடையாது. என் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து தேவேந்திரனுக்கு நட்புக்கரம் நீட்டு. மன்னா பலி, இரு துருவங்களாயிருந்த தேவர்களும் அசுரரும் இணைந்தார்கள். பார்க்கடல் கடைய விழைந்தார்கள். பலிமன்னன் மாளிகையிலே சூடான விவாதங்கள் தொடர்ந்து நடந்தன. கடல் கடைந்து வரும் பொருள்கள் பற்றி கொள்கை மோதல்கள், பங்கீடு எப்படி செய்து கொள்வது என்று. குருதேவர் சுக்கிராச்சாரியாரின் ஆணைப்படி கடல் கடையும் பணியில் நான் தவறாது இணைகிறேன். ஒப்புக்கொள்வது அச்சுறுத்தலால் அல்ல. நான் எப்போதும் தேவர்களை குறைத்தே மதிப்பிடுகிறேன். தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடும் கோழைகள். ஏன் தேவேந்திரா, தலை நிமிர்ந்து இதை நீ மறுப்பாயா? நாம் கடல் கடையும் சமயத்தில் ஏமாற்ற திட்டமிட மாட்டாயே? கடல் கடைவது ஒன்றுபட்ட முறையில். ஜெயமெல்லாம் எதற்காக? சிறுமைத்தனமான எண்ணம் ஏதும் கிடையாது. சிறுமைத்தனங்கள் யுத்த பூமியில் நடக்கிறது. அதனை நம் இருபக்கமும் தடுப்போம். தேவகுரு, நாங்கள் யுத்தத்தை கைவிட ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் மானத்தை கெடுக்கும் எதற்கும் உடன்பட மாட்டோம். மன்னா பலி, அரக்கரின் நலனை காப்பதற்கு, கண்காணித்துக் கொள்வதற்கு பொறுப்பேற்கிறேன். அதனால் அது பற்றி சிந்திக்க தேவையில்லை. தேவர்களுக்கு ஒழுங்குமுறையே கிடையாது குருதேவா. நாம் கடல் கடைந்து கிடைக்கின்ற பொருள்களை பார்த்தவுடனேயே இந்திரனுக்கு ஆசை வந்தாலோ அதை பற்றி இப்போதே முடிவெடுத்து விடுவோம். கிடைக்கும் பொருள்களில் பங்கீடு பற்றி. மன்னா பலி, ஆத்திரப்படுவதும் அவசரப்படுவதும் உனக்கு அழகல்ல. நாம் கடல் கடைந்து எந்த பொருள் கிடைக்கின்றதோ அதனை சரியாக கணக்கெடுத்து நமக்குள் பங்கிடலாம். கிடைத்ததில் பாதி நமக்கு, அடுத்த பாதி அவர்களுக்கு. இது சிறந்தது. இந்த முறையால் நமக்குள்ளே சண்டையிட சந்தர்ப்பமே இல்லை. மேலும் கடல் கடையும் போது முதலில் கிடைக்கும் பொருளுக்கு பலிக்குத்தான் முதல் உரிமை. முதலில் உரிமை உனக்கெதற்கு? எனக்கு ஏன் இல்லை? அந்த உரிமை எங்களுக்குத்தான். உண்மையில் உங்களை விட பலமுள்ளவர்கள் நாங்கள். அதோடு போர்க்களத்தில் என்னுடன் தோற்றவன் நீ. வென்றவனுக்கு தான் இதிலே அதிக உரிமை உள்ளது. நிறுத்து! அநீதி இது. ஹே தேவேந்திரா, நாம் இங்கே ஒன்றுபட வந்தோம், சண்டையிட வரவில்லை. மேலும் சின்ன சின்ன முரண்பாடுகள் சண்டையை தீர்க்காது. இன்று அசுரருக்கும் தேவர்களுக்கும் பொறுமை வேண்டும். சண்டை உதவாது. கடல் கடையும் போது முதலில் எது வருகிறதோ அது அவர்களை சேர வேண்டியது. அதாவது முதல் பொருள் அவர்களுக்கு இருக்கட்டும். நல்லது தேவகுரு, இது உகந்த ஏற்பாடுதான். இதில் பிரச்சனை இதுதான். கடல் கடையும் பணியில் மத்தாக எதனை ஏற்பது? இந்த மகத்தான சாதனைக்காக யோசனை யாரை கேட்க? இதுவே பெரிய பிரச்சனைதான். யோசிக்க வேண்டும். யாரை கேட்க? குருதேவா, இந்த சிக்கலான பிரச்சனைக்கு வலிமை அல்ல, விவேகம் தேவைப்படுகிறது. ஆகையால் தாமே சொல்லுங்கள், யாரைத்தான் கேட்க? கடல் கடைவது என்பதே உலக நன்மைக்குத்தான். உலக நன்மையை காப்பவள் அந்த ஆதிசக்தி பகவதி மாதாதான். ஆகையால்
நாம் அன்னையிடம் சென்று இந்த பிரச்சனை தீர வழியை கேட்போம். இல்லை தேவகுரு, அம்மையவள் ஆதிசக்தி என்பதையெல்லாம் நான் ஏற்பதில்லை. அப்படி இருக்க அவளிடம் ஏன் போவது? அப்படியெனில் எமக்கு பிடித்தவர் முக்கண்ணன் சிவசங்கரனைத்தான் மூலப்பொருளாக நினைக்கின்றோம். அதனால் அவரிடமே போய் கேட்போம். முக்கண்ணன் மூலப்பொருளேதான். அவரை கேட்பதற்கும் அவர் சொன்னபடி நடப்பதற்கும் நாங்கள் மறுப்போமா?